ஆகமம் 14வது அதிகாரம் 21வது வசனத்தை சத்தமாய் படிங்க பார்ப்போம். பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறது என்று பரலோக தேவனே அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம சில இடங்களை பார்த்து சொல்லுவோம், இது சாத்தானுடைய குடியிருப்பு, இது சுடுகாடு, இந்த இடத்துல பிசாசு தான் இருக்கும், இந்த வீட்டில் முன்னாடி மந்திரவாதம் செய்து கொண்டிருந்தார்கள், இந்த வீட்டுக்குள்ள பிசாசு தான் இருக்கும், அப்படி நாம சொல்லுவோம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று அவருடைய ஜீவனை கொண்டு சொல்றார். அல்லேலூயா. பிராமிஸ் பண்றாரு. அவருடைய மகிமை வானத்துக்கும் பூமிக்கும் மேலானது, கொள்ளாதது. மகிமை என்று சொல்லும்போது அவரே இருக்கிறது. ஆபகுக் தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை படிக்கும்போது, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவு எல்லா பிள்ளைகளுக்கும் நிரம்பி இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மேகத்தில் கர்த்தருடைய மகிமையை பார்த்தாங்க, சீனாய் மலையில் கர்த்தருடைய மகிமையை பார்த்தாங்க, ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய மகிமையை பார்த்தாங்க. பாருங்க, அது மட்டுமல்ல, இந்த சாலோமன் தேவாலயத்தை கட்டி ஜபிக்கும் போது அந்த இடம் முழுவதுமாய் தேவ மகிமை இறங்கி வந்தது. இப்படி அவங்க பார்த்தாங்க. பார்க்கும்போது அந்த மகிமை எப்படி இருந்தது என்று சொன்னால், இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியை போல இருந்தது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒன்றும் தெரியலையே. பூமி எங்கு மகிமையினால் நிறைந்திருக்குது. நான் பார்க்கறது சுடுகாட்டில் பியாயை தான் பார்க்கிறேன். அப்படித்தானே? ஒரு கல்லறைக்கு பக்கத்தில் போனால் நமக்கு நடுக்கம். ஐயோ, இந்த இடத்துல தூக்கு போட்டு செத்தவனையாக்க அடக்கம் பண்ணி இருக்கு, அவனாக இருக்கான், இப்படி நடுங்க ஆரம்பிச்சிருது. ஆனா பூமி எங்கும் கர்த்தருடைய மகிமை, பூமி எங்கும் கர்த்தரே இருக்கிறாரு. ஆனா நமக்கு பயம், சின்ன சின்ன காரியங்களையும் பயம், போகிற இடங்கள்ல எல்லாம் பயம். ஆனா ஒன்ன புரிந்து கொள்ளணும், நாம பார்க்காம இருக்க ஒரு காரியம் இருக்கிறது. ஏசாயா 40வது அதிகாரம் 5வது வசனத்தை படிங்க. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாமிசமான யாவும் அதை ஏகமாய் காணும். வெளியரங்கமாகும். கர்த்தரின் மகிமை இருக்குது, ஆனா வெளியரங்கம் ஆகாததுனால நம்மளால பார்க்க முடியல. வீட்டுக்குள்ளே ஒரு ஆளு கதவை பூட்டிக்கிட்டு இருந்தா நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்ன நினைப்போம்? இந்த அக்கா, இந்த அண்ணா வெளியூருக்கு போயிருக்கிறாரு போல இருக்கு, வீட்டில் இல்லை போல இருக்குன்னு சொல்லி. ஆனால் கதவை திறந்து வந்த பிறகுதான் தெரியும் என்னது, நீங்க வீட்டில் தான் இருந்தீங்களோ. அதே போல ஆண்டவர் மகிமையா இந்த இடத்துல இருக்கிறாரு, நம்ம வீட்டில் இருக்கிறாரு. அவர் வெளியரங்கமாக வேண்டும். சொல்லுங்க பாப்போம். வெளியரங்கமாக வேண்டும். கர்த்தர் வெளியரங்கமாகணும். அவர் அந்தரங்கமா இருக்கிறபடினாலே நம்முடைய கண்கள் பார்க்க முடியல. நாம ஆண்டவருடைய வெளியரங்கமான அந்த மகிமையை நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் வெளியரங்கமா ஓடிட்டு இருக்கிறான், ஆண்டவர் அந்தரங்கமா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. யோபுக்க வீட்டுக்கு ஓடி பார்க்கிறான், பக்கத்து வீட்டுக்கு ஓடி பார்க்கிறான், ஒவ்வொரு வீட்டுக்காட்ட அவன் ஓடி ஓடி தன்னை வெளிப்படுத்திட்டு இருக்கிறான். ஆண்டவர் அந்தரங்கமா இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. அந்தரங்கமா இருக்கிற தேவனுடைய மகிமையை வெளியரங்கமாக செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தேவ மகிமை, தேவன் ஒரு இடத்துல இறங்கி வரும்போது அந்த இடம் என்ன ஆகும்னா, ஒன்று
யாத்திராகம் 29வது அதிகாரம் 43வது வசனத்தை படிக்கும் போது, அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். அவருடைய மகிமை வெளியரங்கமாச்சுன்னா, கர்த்தர் வெளிப்பட்டார்னா அந்த இடம் எப்படி ஆகும்? பரிசுத்தமாகும். அப்படித்தானே? நிறைய வீடுகளில் ஜெபிக்க போகும்போது ஆரம்ப நாட்களில் நிறைய நம்ம மக்களும் சொல்லியிருப்பீங்க, பாஸ்டர் இந்த வீட்டில் தங்க முடியாது, இந்த வீட்டில் தூங்க முடியாது, இந்த வீட்டில் வந்த நாளில் இருந்து எனக்கு தூக்கம் கிடையாது, வேலை கிடையாது, ஒரு ஆசீர்வாதம் கிடையாது, இந்த வீட்டில் வந்த நாள்லேருந்து என் வாழ்க்கை போச்சுது, இந்த வீட்டில் சாத்தான் இருக்கிறான், நாங்கள் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வாடகை வீட்டுக்கு போகலான் இருக்கிறோம், நாங்கள் வேறு இடத்துக்கு போகலான் இருக்கிறோம். எத்தனை பேர் தெரியுமா இப்படி வீடை காலி பண்ணிட்டு போயிருக்கிறாங்க? என்கிட்ட ஆரம்பத்தில் நிறைய பேர் சொல்கிற ஒரு காரியம் அப்படித்தான். நான் சொல்லுவேன், சாத்தான் எங்கே தான் இல்லை, நீங்கள் எந்த இடத்த காலி பண்ணிட்டு போனாலும் எல்லா இடத்துலையும் சாத்தான் இருக்க தான் செய்யும். அவனுக்கு பயந்து நாம் ஓட முடியுமா? கர்த்தருடைய மகிமை எல்லா இடம் நிரம்பி இருக்குது, வெளியரங்கமாகணும். இப்போ வீட்டில் தூங்குனா தூங்க முடியலை. ஏன்னா அந்த வீடு அந்த சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது. இப்போ உங்களுக்கு புரிகிறபடி நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு லேண்டு வாங்கியிருப்பீங்க. அந்த லேண்டு தலைமுறைக்கு முன்னாடி ஏதோ ஒரு நபர் அந்த லேண்டில் கொடுத்துருப்பாங்க, சாத்தானுக்கு கொடுத்துருப்பாங்க, சாத்தானுக்கு படைச்சிருப்பாங்க. அந்த லேண்டில் சாத்தானை வைத்து தொழுது கொண்டிருப்பாங்க. இப்போ பாருங்க, அந்த லேண்டை நீங்கள் வாங்க போயிருக்கிறீங்க, அந்த லேண்டை வாங்கிட்டீங்க. அந்த லேண்டில் வாங்கும்போது அந்த இடம் லேண்ட் எப்படிப்பட்ட லேண்டாக இருக்குது? அசுத்தமான லேண்டாக இருக்குது. பரிசுத்தமான லேண்ட் இல்லை, அசுத்தமான லேண்டாக இருக்குது. அந்த அசுத்தமான லேண்டில் அசுத்த ஆவிகள் போராடி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதே போல தான் ஒரு வாகனம் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு ஆடு வாங்குறதா இருக்கட்டும், ஒரு மாடு வாங்குறதா இருக்கட்டும், அந்த ஆடு வாங்குறதும் மாடு வாங்குறது ஒரு வாகனம் வாங்குறதும் எந்த இடத்துல வாங்குகிறோம், யார்கிட்ட வாங்குகிறோம் எல்லாம் நமக்கு தெரியணும். சொல்கிறது புரியுதா? நம்ம ஏசப்பா இந்த வாகனத்தை ஆசீர்வதிங்கன்னு நம்ம முன்னாடி ஜெபம் பண்ணி அந்த வாகனத்தை பரிசுத்தப்படுத்தி எடுப்போம். ஆனால் வேறொரு ஆள் தேவர்களை வைத்து அந்த இடத்துல பூஜை பண்ணுவாங்க, தொழுது கொள்ளுவாங்க. அந்த வாகனம் தீட்டுப்பட்டிருக்கும். இப்போ ரெண்டாவது நம்ம அந்த வாகனம் வாங்க போகும்போது அந்த வாகனத்தை நம்ம வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வர்ற நாளில் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் கீழே தான் போயிட்டு இருக்கோம். ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு காரியம், வெள்ளி மீட்டிங்கெல்லாம் போகும்போது மேக்சிமம் ஊழியக்காரங்களுக்கு நல்ல தங்குவதுக்கு ஒரு இடம் கொடுப்பாங்க. ஒன்று லாட்ஜில் ரூம் போட்டு கொடுத்துருவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு வீட்டில் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த ரூமில் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பாவங்கள் இருக்கும். அந்த லாட்ஜி உரிமையாளரே தேவர்களை வச்சு வழிபட்டு இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல யார் போறா? ஒரு தீட்டுப்பட்ட இடத்துக்குள்ளாடி பரிசுத்தமாய் ஒரு நபர் உள்ள போறாப்புல. உள்ள போகும்போது பாருங்க, அந்த இடத்தை ஆதிக்கம் செய்து கொண்டிருந்த அந்த அந்தகாரங்கள் எல்லாம் நெருக்க ஆரம்பிக்கும். அந்த நெருக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் அந்த இடம் பரிசுத்த ஸ்தலமாய் மாறணும், பரிசுத்தர் எழுந்தருளணும், பரிசுத்த மகிமை வெளிப்படணும். அப்ப பரிசுத்தர் இறங்கி வரும்போது அசுத்தத்துக்கு இருக்க முடியாது. ஒரு வீட்டில் அவங்க வீடா வாங்கினாங்க. அந்த வீடு அஸ்திபாரம் போட்ட போது அந்த வீடை கட்டின நபர்கள் அந்த இடத்துல மந்தரித்து அவங்க சில பூஜாரியை எல்லாம் கொண்டு வச்சு என்னதெல்லாமோ செய்தாங்க. இவங்க வீடா வாங்கினாங்க. வீட்டில் வாங்கின நாளில் இருந்து பிள்ளைகளுடைய வேலை போய், வருமானம் போய், சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை. இப்ப அந்த வீட்டுக்கு ஜெபிக்க போகும்போது அந்த வீட்டில் சத்துரு போராடிட்டு இருக்கிறான். என்ன போராடுறான்? இது ஏன் இடம், நான் போக மாட்டேன். இப்ப இந்த இடத்துல அந்த சத்துருக்கு இடமில்லாத வண்ணமாய் மாற்ற வேண்டும் என்றால் பரிசுத்தம் வெளிப்பட வேண்டும். இப்ப பரிசுத்தம் சாதாரணமாய் வராது, அவருடைய மகிமை வெளிப்படும் போது அந்த இடம் அப்படியே பரிசுத்தமா மாறும். சொல்றது உங்களுக்கு புரியுதா? வீட்டில் ஒரு ரூமு இருட்டா இருக்குது, ரொம்ப ரொம்ப இருட்டா இருக்கு, உள்ளாடி போக முடியல.
அந்த இருட்டுக்குள்ள போயிருந்துட்டு வெளிச்சம் வரட்டும் வெளிச்சம் வரட்டும் வெளிச்சம் வரட்டும்னு சொன்ன காரியம் நடக்குமா? சுவிட்சை போட்டால் டியூப் லைட்டு பற்ற போது வெளிச்சம் வந்துடுது. அப்ப பரிசுத்த மகிமை இருக்கிறது, ஆனால் வெளியரங்கமாக வேண்டும். சொல்றது உங்களுக்கு புரியணும். டியூப் லைட் இருக்குது, சுவிட்சை போடணும், வெளிச்சம் வரணும். வெளியரங்கமானா அந்த இடத்துல இருக்கிற இருள், உங்க ரூமா இருக்கட்டும், உங்க ஹாலா இருக்கட்டும், உங்க லேண்டா இருக்கட்டும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொருளா இருக்கட்டும், அது பரிசுத்தமாய் மாறும். அவர் இறங்கி வருகிற இடம் பரிசுத்தமாய் மாறும். அல்லேலூயா. இரண்டாவது, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை படிக்கும் போது, குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாகும். அவர் வந்தாருன்னா, அவருடைய மகிமை வெளியரங்கமாச்சுன்னா உங்க குறைவெல்லாம் நிறைவாகும். இயேசு கானா ஒரு கல்யாண வீட்டில் அழைக்கப்பட்டிருந்தார். அந்த இடத்துல திராட்சை ரசம் குறைப்பட்டது. குறைப்பட்ட போது இயேசு வெளிப்படுத்தினது தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி முதலாவது அற்புதத்தை அவர் செய்தார். அவர் மகிமையை வெளிப்படுத்தணும். கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய மகிமை வெளிப்படும் போது அற்புதம் நடக்கும். கர்த்தருடைய நிறைவு நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். அல்லேலூயா. அப்ப அதுக்கு என்னது? ஆண்டவருடைய மகிமை வெளியரங்கமாக வேண்டும். வெளியரங்கமாகினால் அற்புதம் நடக்கும். இயேசு அற்புதத்தின் மூலமாய் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா. மூன்றாவது, 2 நாளாகும் 7வது அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கும் போது, கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும்போது என்ன நடக்குன்னா, துதிக்காதவங்களும் துதிப்பாங்க, ஜபிக்காதவங்களும் ஜபிப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவரை தேடாதவங்களும் தேடுவாங்க. இப்ப நீங்க கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும்போது என்ன நடக்கும்? சோர்வோடு இருக்கிற அந்த சோர்வின் கட்டு உடைக்கப்படும். யாருக்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகணும், அவங்க எல்லாம் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். எல்லா சோர்வுகளும் உடையணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென், ஆமென். நாவின் கட்டு உடைக்கப்படும். எலியா பலிபீடத்தில் பலியை செலுத்தின போது தேவ மகிமை வெளியரங்கமாச்சது. அப்ப கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு சொல்லி எல்லாரும் முழங்கால் பண்ணிக்கிட்டாங்க. அதே போல நான் சொல்றேன், நாம தேவனுடைய மகிமை வெளியரங்கமாச்சுன்னா நாம நாவின் கட்டு உடையும், நல்லா துதிப்போம், நல்லா ஜெபிப்போம், நல்லா அந்நிய பாஷை பேசுவோம், நல்லா அதிகாரம் உள்ளவர்களா மாறுவோம். நாம அதிகாரம் உள்ளமா மாறும்போது நம்ம வீட்டில் புருஷனாரு, பிள்ளைகள், நம்ம பக்கத்துல போனாலே அவங்க எல்லாம் எப்படி சொல்லுவாங்க? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். அவங்க தானா தேடுவாங்க. உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க தானா ரட்சிக்கப்படுவாங்க. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகினால் மூன்றாவது நடப்பது என்னது? எல்லாரும் துதிப்பாங்க, எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. இது நம்ம வீட்டில் உள்ளவங்களே நம்மளை எல்லாரையும் கேவலமாக பேச கூட்டுறது போகணும், அங்கூட்டது உன வேற வேலையும் சொல்லியும் இல்லை. ஏன்னா கர்த்தருடைய மகிமை நமக்கே வெளியரங்கமாகல. எப்படி அவங்களுக்கு வெளியரங்கமாகும்? கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகணும். நாலாவது, 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை படிக்கும் போது, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். இந்த மகிமை நம்மளை என்ன பண்ணுனா மறுரூபப்படுத்தும். நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாவோம். நம்ம தேவ மகிமையை நாம அனுபவிக்க தேவ மகிமைகளை மூட நாம தேவ சாயலாய் மாறுவோம். காரணம், நாம தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். சாத்தான் நம்மளை தேவ சாயலை இழக்க வச்சிட்டான். ஆவியானவர் மூலமாய் தேவ மகிமையின் மேல் மகிமை அடைந்து நம்ம தேவ சாயலாய் மாறி தேவனுக்குள்ளே பிரவேசிப்போம். அல்லேலூயா. ஸ்தேவானை கல்லறைஞ்சு கொள்றாங்க. அப்ப ஸ்தேவான் பார்த்தது என்னது சொல்லுங்க பாப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 55வது வசனம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான்.
தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்கணும். நம்முடைய மரணம் சந்தோஷமாய் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் மகிமை வெளியரங்கமாய் இருக்கிறதை நாம கண்ணு பார்க்கணும். மகிமையை பார்த்தால்தான் சந்தோஷமாய் உள்ள பிரவேசிப்போம். மகிமையை பார்க்கலன்னா பயம் வர ஆரம்பிக்கும். ஐயோ ஐயோ நான் சாக போறேன், ஐயோ எப்படின்னு. மகிமையில நீங்க பிரவேசிக்கணும்னா மகிமையை நீங்க வெளியரங்கமாக தரிசிக்க வேண்டும். அல்லேலூயா.